சந்தோஷ் அவங்க சொன்னாங்க, பஞ்சாப்ல இருந்து ஒரு 4 விவசாயிகள் பாரதிய ஜனதா கட்சி அலுவலகம் டெல்லிக்கு வர்றாங்க. கீழே வந்து இல்லைங்க, நாங்கள் யாராச்சும் ஒரு பெரிய தலைவர் உள்ள பார்க்கணும். அவங்கள பிஜேபி கட்சிக்காரங்களே இல்லை. அங்கிருந்து நம்ம ரிசப்ஷனில் இருக்கவங்க எல்லாம் பிஎல் சந்தோஷ் அவங்க இருக்கிறாங்க, அவர் தான் இன்னைக்கு இருக்கிறாங்க, போய் பாருங்க தேசிய தலைவர் இல்லைங்க. சரி, பிஎல் சந்தோஷ் அவருக்கு ஆட்சினா பஞ்சாப்ல இருந்து 4 விவசாயிகள் நம்மளே பார்க்கணும், கட்சிக்காரன் இல்லை ஆனா வந்து பார்க்கணுங்கிறாங்களே. நேற்று சொன்னாருங்க பிஜேபி மீட்டிங், 4 பேரும் பிஎல் சந்தோஷ்ஜி அவங்க ரூமுக்கு வர்றாங்க. வணக்கம்ங்க, வணக்கம் அப்படின்னு. ஐயா, நாங்கள் உங்களை பாராட்ட வந்தோங்க ஐயா, மோடிஜி எங்களால் பார்க்க முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும், உங்க மூலமா பாராட்டு மோடிஜி கொடுக்கலாங்க. எதுக்குங்க ஐயா அப்படின்னு கேட்கிறாரு. ஐயா என்ன எதுக்குன்னு கேட்குறீங்க? விவசாயத்துக்காக ஒரு மனுஷன் ட்ரம்ப் எதிர்த்து நிற்கிறாரு, விவசாயி நான் பாராட்டினா யாருங்க ஐயா மோடியை பாராட்டுவார்? இது போன்ற நல்லவர்கள் இருக்கும் வரை மோடிஜியை அசைத்து பார்க்க முடியாது. அசைத்து பார்க்கறதெல்லாம் யோசிக்கவே முடியாது. ஏன்னா அவரை கொஞ்சம் நெருக்கமாக பார்த்தவர்கள், அவருடைய அரசியலை புரிஞ்சவங்க, வெரி டீப் திங்கருங்க. அவர் இன்னைக்கு சத்தியமா நான் சொல்றேங்க, 2034 தேர்தலை பத்தி தான் சத்தியமா யோசிப்பார், 29 யோசிக்க மாட்டார். அங்க யோசிச்சுட்டு இருப்பார்.